இந்த கோயிலெல்லாம் ஆரம்பிக்கிறோமே, இது தொடர்ந்து நடக்குமா, இனி வரும் இளைய தலைமுறை இதை ஏற்றுக்கொண்டு வருவார்களான்ற ஒரு கேள்வி என் மனசில் இருந்தது. அம்மா யூடியூப்ல வருவாங்க. சாம பூசை முடிஞ்ச பிறகு அதனால அன்றைய ராத்திரி சிவராத்திரின்றாங்க. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு மகா சிவராத்திரி நடக்குது. அதாவது ஃப்ரான்ஸில் எப்படி இந்த சிவராத்திரி வழிபாடுகள் நடக்குதுன்னு தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற பொபினி நாகபூசணி அம்மன் கோயில். அதாவது இதுதான் என் வீட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவனோடு சேர்த்து பார்வதியும் இருக்கிறா. நாங்கள் போய் பார்ப்போம் இன்றைக்கு எப்படி வழிபாடுகள் நடக்குது. நான் முதல் சாம பூசை, அதாவது 6 மணிக்கு நடக்கிற பூசைக்கு வர முடியலை. அதனால் 2வது சாம பூசைக்கு தான் வந்திருக்கிறேன். நான் முழு நேர சாம பூசையிலே நிற்க மாட்டேன். அதாவது 4 சாம பூசைகள் நடக்கும், 4 சாமத்துக்கு நிற்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு சாம பூசையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்திருக்கிறேன். வாங்க போய் நாங்கள் உள்ள எப்படி பூசைகள் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரியை பற்றி இங்கே வர பக்தர்கள்ட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்திலே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐயாட பேர் என்ன? என் பேர் விநாயகமூர்த்தி. இன்றைக்கு சிவராத்திரி நடக்குது நாகபூசணி அம்மன் கோயிலில் எவ்வளோ காலமாக இங்கே சிவராத்திரி நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இது கோயில் தொடங்கி இப்போ 5 வருடங்கள். 5 வருடங்கள் தொடங்கின காலத்திலிருந்து சிவராத்திரி விரதம் இங்கே 4 சாம பூஜைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இங்கே என்ன விசேஷமாக சிவராத்திரி அன்றைக்கு நடக்கிறது? சிவராத்திரி அன்றைக்கு முக்கியமாக 4 சாமங்களுக்குரிய அபிஷேக ஆராதனைகள், பூஜை வழிபாடுகள், அத்தோடு உண்மையில் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு பூஜைக்கும் உரிய பரதநாட்டியம், அதை விட பக்தி இசை கச்சேரி, பஜனைகள் ஒவ்வொரு பூஜைகளுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், அந்த பரதம் என்பது சிவன் முதல் கடவுள், அவருக்காக பிடித்த ஒரு விடயம். அதை இங்கு பிறந்த அந்த சிறுவர்கள், சிறுமிகள், இங்கு வளர்ந்த பிள்ளைகள் இங்கு இந்த ஆலயங்களில் ஆடுவது என்பது அவர்களுக்கும் ஒரு கொடுப்பனவு. அந்த வகையிலே எங்களுள்ள மக்களுக்கும் ஒரு சிறப்பான விடயம் என்பது எனது எண்ணம். மற்றது ஐயா எந்த இடத்துலேருந்து நீங்கள்? ஸ்ரீலங்கா புங்குடிதீவு. புங்குடிதீவு. ஓகே. அப்போ புங்குடிதீவு அப்போ அந்த காலத்தில் சிவராத்திரி எந்த கோயிலில் விசேஷமாக நடக்கிறது? அங்கே சிவன் கோயிலில் நடக்கிறது. எங்கள்ட புங்குடிதீவோட பெருங்காடு சிவன் கோயிலில். ஆனால் உண்மையில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கே ஒரு குறிப்பிட்ட ஆக்கெல்லாம் அந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருந்து பார்ப்பினோம். ஆனால் அங்கே இந்த இரவை கழிக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னாக்க மேள கச்சேரிகள், உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து சதுர் கச்சேரிகள், அதை விட படங்கள், சினிமா படங்கள், அதாவது பக்தி படங்களை அங்கே பழைய நடிகர்கள் அப்படியான படங்களை போட்டு தான் உண்மையில திரும்பிக்கிறது. ஆனால் இந்த புலம்பெயர்ந்து உண்மையில எங்களோட மக்களோட உண்மையில் எனக்கு ஒரு ஆச்சரியமான விடயம். நான் ஏனெனில் இந்த எனக்கு சமுதாய தொண்டோடு சேர்த்து எனக்கு ஆன்மீக தொண்டுன்றது முக்கியமான ஒரு விடயம். நான் முத்துமாரியம்மன் கோயில் லாச்சப்பேல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனோட கூட இருந்த ஒருவன். அப்போ நான் நினைத்தனால எங்களுடைய காலத்தோடு இந்த கோயிலெல்லாம் ஆரம்பிக்கிறோமே, இது தொடர்ந்து நடக்குமா, இனி வரும் இளைய தலைமுறை இதை ஏற்றுக்கொண்டு வருவார்களான்ற ஒரு கேள்வி என் மனசில் இருந்தது. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்ததிலும் பார்க்க
இப்போ அதின் தொகை வந்து எவ்வளவோ கூடி கொண்டு போயிட்டு இப்போ நாங்கள் இப்படி வருவார்களான்னு எண்ணியிருந்த இளைஞர்கள் திருமணம் முடித்து குழந்தைகளோடு இந்த கோயிலில் வந்துடுற காட்சிகள் அவர்கள் விரதம் அனுஷ்டிப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம். அப்பொழுது 1-2 கோயில்கள் இருந்த காலம் போய் இப்போ எத்தனை கோயில்கள் உங்களுக்கு தெரியும். அத்தனை கோயில்களிலும் எங்களுடைய புலம்பெயர்ந்த எங்களுடைய தமிழ் மக்கள் அத்தனை கோயில்களிலும் வழிபாடுகள் செய்து கொண்டுதான் புறநகர் பகுதியில் எல்லாத்துலேயும் இப்போ கோயில்கள் இருக்கு. சகல இடங்களிலும் வந்து லாச்சப்பலை நோக்கி வர வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எங்கு தமிழ் மக்கள் எங்கெங்கு கூடுதலாக வாழ்ந்து கொண்டு அந்தந்த இடங்கள் எல்லாம் புறநகர் பகுதிகள் எங்கும் சிவனாலயம், முருகனாலயம், பிள்ளையார் ஆலயம், காளி ஆலயம் எல்லா ஆலயங்களும் உருவாக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. கோயில்களில் வந்து ஆலய வழிபாடு மட்டும் இல்லாமல் வந்து அதுக்குள்ளே வந்து கலை நிகழ்ச்சிகள் நிறைய கலைகளும் வளர்ந்து கொண்டிருக்குது. அதுதான் வந்து சரியான முக்கியமான விடயம். தனியாக ஆன்மீகம் என்றது கற்பால் அதை விட உண்மையில் அந்த பஜனை என்பது எனக்கு ஒரு பிடித்த ஒரு விடயம். எங்களுடைய குழந்தைகள் அதனூடாக பயன்பெறக்கூடிய அது. ஏனெனில் அவர்கள் வேறு வழிகளில் செல்லாமல் இருப்பதற்கும் ஆலயங்கள் உண்மையான ஒரு முக்கியமான ஒரு இடம். அவர்கள் குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த ஆலயத்தை தரிசித்து அதில் பஜனை பாடி அது தங்களை இரண்டரை இறைவனோடு அப்படி போகின்ற பொழுது அவர்களும் ஒரு வேறு வழிகளில் போகாத ஒரு நிலைமையை உருவாகியிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து மகா சிவராத்திரி வந்து எத்தனை 4 சாமம் நடக்கிறது? 4 சாமம் நடக்கிறது. 6 மணிக்கு ஒரு பூஜை. விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? என்ன 4 சாமம் என்பதென்ற விசேஷம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மகா சிவராத்திரி என்பது வந்து சிவனுக்கான முக்கியமான விரதம் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் சிவனை நோக்கி நோன்பிருந்து எங்களுக்குரிய முக்திக்குரிய வழி என்று அதை சொல்கிறார்கள். அது உண்மையாக முக்திக்காக வாழ்வு அதாவது வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவைக்கு அப்பால் நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எல்லாத்திற்குமாக முக்தியை நோக்கி போக வேண்டும் என்ற சைவ சமயத்தின் கோட்பாட்டில் அதை நோக்கிய ஒரு விரதமாகத்தான் இந்த சிவராத்திரியை எல்லாரும் பார்க்கணும். அதுவும் மிகவும் கடினமான ஒரு விடயம். ஏனெனில் இந்த நாளில் பல பேர் உபவாசம் இருப்பார்கள். உபவாசம் விரதமாக இருப்பார். ஒரு எந்த விதமான உணவும் அருந்தாமல் 4 சாமங்களும் சிவனுக்கு நடக்கின்ற அந்த பூஜை வழிபாட்டிலே அவர்கள் தங்களை இரண்டரை ஒன்றுபடுத்தி மனதை ஒன்றுபடுத்தி நாளை காலையில் தான் அந்த உணவு இருந்துவார். உண்மையான கடுமையான விரதம். அந்த விரதத்தின் அந்த விரதத்துக்கு பல கதைகள் சொல்கின்றார்கள். புலிகளைத்து வந்து மரத்துக்கு மேலே ஏறி இருந்து நெத்திர உள்ளாமல் இருக்கிறதுக்காக அதிலிருந்த இலைகளை பறித்து போட்ட பொழுது கீழே ஒரு சிவலிங்கம் இருந்ததாக அப்படி பற்பல கதைகள் இருக்கின்றது. ஆனால் உண்மையான இது வந்து அவரை நோக்கின சிவனுக்கு பல விரதங்கள் இருந்தாலும் மகா சிவராத்திரி என்பது மிகவும் உகந்த ஒரு விரதம். அதனால தான் எங்களுடைய இந்த சைவ மக்கள் முக்கியமாக இந்து மக்கள் இந்த இதுக்கு தவிர ஆன்மீக விளக்கத்தை தவிர வந்து விஞ்ஞான விளக்கங்களும் நிறைய இருக்குது. இந்த நாளில் வந்து நிறைய கோள்கள் வந்து ஒன்று அது உண்மைதான். நீங்கள் அதாவது வந்து இந்து சமயம் அல்ல சைவ சமயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கடைப்பிடிக்கிற அத்தனைவே விஞ்ஞான ரீதியானது தான். அது எதுவாக இருந்தாலும், அது திருநூறு பூசுவதாக இருந்தாலும் சரி, பொட்டு வைப்பதாக இருந்தாலும் சரி, கற்பூரங்கள் சாம்பிராணி பூவை போடுறதுலேருந்து மஞ்சள் தளிக்கிலேருந்து நீங்கள் எந்த ஒரு வடிவத்தை எடுத்தாலும் அதற்கு நிகரான ஒரு விஞ்ஞான விளக்கம் இருக்குது. காலம் போக போக வந்து கதைகள் வேற மாதிரி வந்தது. ஆனால் அதுக்கு விஞ்ஞான விளக்கம் வந்து நம்மளுடைய சித்தர்கள் அவர்கள் எல்லாம் 1000 காலத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போனான்னு கேள்விப்பட்டது. அதான் உண்மை. அதை வந்து புற வந்த சரித்திர மாற்றங்கள் நடந்திருக்கே தவிர உண்மையில் வந்து எங்களுடைய சமயத்தில் இருக்கிறத போல் நாங்கள் கடைப்பிடிக்கிற வழிமுறைகள் எல்லாம் விஞ்ஞானத்தோடு சேர்ந்தது. அந்த காலத்திலே அவர்கள் சித்தர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான ஒரு வருத்தம் வந்தாலே நாங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு இதை போட்டு விபூசியை புதுறோம்னு சொன்னால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கணவர்கள் பின்ன டாக்டர் சட்டை போக அப்படி போகிறோம் அப்படியான நம்பிக்கையோட வரியணும் வேணும்னு சொன்னால் அதிலும் ஒரு காரணம் இருக்குது. அதான் உண்மை. ஆதி சித்தன் தானே, முதலாவது சித்தர் வந்து சிவன் தான். அதான் சித்தருக்கு சித்தர். அப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அதான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த சமயத்தை கடைப்பிடிப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், வருங்கால சந்ததிகளையும் நாங்கள் உள்வாங்கி இதனால் உண்மையில் நிறைய விடயங்களை செய்யலாம். அவர்கள் உள்வாங்கி ஆலயங்களுக்கு செல்வதாலோ மற்றது இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆலயங்கள் தனியாக ஆன்மீகத்தோடு மட்டுமில்லாமல் பல சமூக சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே நான் உதாரணமாக சொல்லலாம். நான் சபரிமலை சென்று நாங்கள் ஊருக்கு போயிட்டு நாங்கள் வந்தபோது இந்த ஆலயத்தை நடத்துகிற தர்மகர்த்தாவும் எங்களோட சேர்ந்து வந்தவா. அப்போ நான் வந்து கிளிநொச்சியில் வந்து தருமபுரம் என்ற இடத்துல வந்து மூதாளர்களை வச்சு பார்க்குற ஒரு மூதாளர் மனலகம் இருக்குது. அந்த மூதாளர் மனதுக்கு என்னால் உயர்ந்த உதவிகள் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க என் குடும்பங்களை எங்கள் சொந்தங்களை வச்சு அந்த வகையில் இவர்களை நேராக கூடிய காட்டினார். அப்போ அங்கே வந்து ஒரு அந்த குசினிக்குரிய சமையலருக்குரிய வேலையை கொஞ்சம் செய்ய வேண்டியிருந்தது. அதை உடனே இந்த ஆலயத்தின் சார்பாக அதுக்குரிய நிதியை கொடுத்து அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு. அதே போல் எல்லா ஆலயங்களும்
சமய பணி மட்டுமில்லாது சமூக பணியிலும் ஈடுபடுகிறார்கள். அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த மண்ணில் மிக முக்கியமான விடயமாக நான் கருதுகிறேன். மற்றது ஆலயத்தை கட்டும்போது அரசர்கள் வந்து பல பிற பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டும்போது அவர்களுடைய நோக்கம் இதாகத்தான் இருந்ததுன்னு அதுதான் உண்மை. அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும் இடமாக ஆலயம் மாறணும்னா அவர்கள் அந்த எண்ணம் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் நடக்கிறதுனா பெரிய விசேஷம். நான் ஊரில் நடக்கிறதுன்றது வேறு. இந்த மண்ணில் வந்து இந்த கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய அந்த குழந்தைகள் அவர்களும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வர்றதுன்றது உண்மையில செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதன் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை வந்த தொடக்கத்தில் வந்து கஷ்டமாக இருந்துச்சு நேரத்தில். இப்போ வந்து நிறைய கோயில்கள் வந்து இப்படியே போய்கொண்டிருக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு வந்து நம்மளுடைய சிவராத்திரி எவ்வளோ காலமாக நீங்கள் சிவராத்திரியை வந்து அனுஷ்டிக்கிறீங்க, அதாவது படிக்கிறீங்க? விரதம் ஏதாவது படிக்கிறீங்களா சிவராத்திரி? விரதம் தானே, சும்மா வர்த்தகம் வறுமையிலா நேரம் விட்டுருவானே இருக்கக்கூடிய நேரம். அம்மா இந்த ஊர்? நான் கிரியேட். அப்போ ஊரில் வந்து எப்படி நீங்கள் ஊரில் வந்து சிவராத்திரிக்கு போகிறீங்களா கோயில்களுக்கு? ஓ, கோயில்களுக்கு போகிறேன். கடைசியாக எந்த ஒரு எவ்வளோ காலத்துக்கு போனீங்க? கடைசியாக ஐயா நான் இங்கே வந்து 20-25 வருஷம். ஓ, இப்போ ஜாம் இருக்கா கடைசியாக கோயிலுக்கு அங்கே போனது சிவராத்திரி? எந்த கோயில் வந்து கூடுதலாக? அங்கே பீச்சம்மன் கோயில்னு இருக்கு, அங்கே தான் போகிறேன். அப்போ அங்கே கீரிமலையிலையும் விசேஷமாக நடக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் அங்கே போகிறீங்களா? அங்கே தானே ஐயா போயில்லை நான் கோயில். அப்போ நீங்கள் 4 சாமமும் இன்றைக்கு முழிச்சிருக்க போகிறீங்களா இல்லாட்டி 3 சாமத்தோட போயிடுவீங்களா? 3 சாமத்திலோட போயிடுவீங்க, அதாவது 12 மணியோட. 12 மணியோட அம்மா யூடியூப்பில் வருவாங்க. அப்போ வந்து இது வந்து என்ன வியூதி வந்து உள்ள அர்ச்சனைக்காக வேண்டி வச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த கோயிலுக்கு எவ்வளோ காலமாக வந்து கொண்டிருக்கீங்க? தொடங்கினத்தில் வந்து எவ்வளோ காலம் தொடங்கி இப்போ எத்தனை வருஷம் வந்து எனக்கு நினைவில்லை. அப்போ அம்மா சொல்லுங்கள், என்ன விசேஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு? என்ன விசேஷம் வந்து தெரியலையா? ஓகே, உங்களுக்கு தெரியுமா அம்மா என்ன விசேஷம் சிவராத்திரி அன்னைக்கு? மகா சிவராத்திரி சிவனுக்கு பிடிக்கிற விதம். அதாவது வந்து சிவனுக்கு ஒரு நாள் மகா சிவராத்திரி மொழிபெயர்ந்து சிவனுக்கு பிடிக்கிற விதம். இப்போ நீங்கள் விரதம் பிடிக்கிறீங்க? ஓ, நான் அப்போ 4 மணி வரைக்கும் காலம் ஃபைன் கொண்டு வயலேருந்து பிடிக்கட்டுவாங்க. எவ்வளோ ஃபைன் கொண்டு வயதுலேருந்து பிடிக்கட்டுவாங்க. ஓகே, அம்மாடவும் ரகுலவான கீரிமலை சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கு ஃபேமஸ். அப்போ என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்கிறது அங்கே கீரிமலைக்கு மகா சிவராத்திரி அன்றைக்கு? பாதி சிவராத்திரிலேருந்து 4 கால பூஜை நடக்கிறது. அப்போ சாம பூஜை 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, விடியப்புறம் 4 மணி 4 கால பூஜை நடக்குது.
அங்கேயே தீர்த்தமாடி அங்கேயே இருந்து இரவு அங்கேயோ இரவு சாமம் 12 மணிக்கு எல்லா கோயிலும் இங்கே சிவன் கோயில் எல்லாம் இரவு தான் 12 மணிக்கு சாம பூசை. அப்போ 3-4 மணி வரைக்கும் 4 மணிக்கு ஒரு பூசை, அதுக்கு பிறகு 6 மணிக்கு பாரண பூசை. சாமி வெளியே வீதி சுற்றுறதா? அது வெளியில் சாமி சுற்றுறையில். ஓகே ஓகே. அப்போ கடைசி நினைவு இருக்கா அப்போ நீங்கள் கிரிமலைக்கு போனீங்கண்டு? நான் கிரிமலைக்கு இப்போ போட்டு வந்தேன் ஆடி மாதம். இல்லை கடைசியாக பெரிய பூசை மகா சிவராத்திரி நாங்கள் 92ஆம் ஆண்டு இடம் போயிட்டு வந்துருந்தோம். அப்போ 91ஆம் ஆண்டு அதுக்கு போருக்கு பிறகு வந்து அப்படி நடக்கிற இல்லையா இல்லாட்டி நடந்து வரணும் சார்? போருக்கு பிறகு நாங்கள் இல்லை, ஊரில் இல்லை. நாங்கள் இடம் போயிட்டு வலிக்கிறோம், ஊரில் இல்லை தான். நாங்கள் ஊரில் இருந்தால் போவோம். ஆனால் இந்த முறை உணவு போய்க்க போட்டுடாம தான் அங்கே போய் கேடியில் தீர்த்தமாடி அப்புறம் என்ன ஆடி அமாவாசை சிறப்பாக செய்கிறது தானே கிரி. ஆடி அமாவாசை அந்த தர்ப்பணா கொடுக்கும் எல்லாம் படிவேன். நாங்கள் எல்லாம் நின்று அங்கே எல்லாம் போயிடலாம் தான் வந்தோம். 32 வருஷத்துக்கு புறா போனோம். 32 வருஷத்துக்கு புறா போனீங்க. நல்ல இதுதான். அப்போ இன்றைக்கு 4 சாமி பூசைக்கும் இருக்க போகிறீங்க? 4 சாமிக்கு பூஜை இருந்து விடிய பாருங்க. இப்போ நீங்கள் பொவினியில் தான் இருந்தாலும் கோவினி லாப்பா. ஓகே, உங்களோட சேவையை கண்டினியூ பண்ணுங்க. அக்கா இருப்பீங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவை. மக்கள் சேவை தான் மகேசனுடைய சேவை. மகேசனுக்கு சேவை செய்வார். மக்களுக்கு நல்ல பழமொழிகள் எல்லாம் வருது. எத்தனையோ வருஷமாக கோயிலே தச்ச வாட்டி இருக்கிறோம். 24 வருஷத்துக்கு வந்து அது ஒரு சந்தோஷம், மன திருப்தி, சந்தோஷம். நன்றி அம்மா. सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. நன்றி நன்றி. பிள்ளைகளோட பேர் என்ன? மூத்தவளுக்கு பேர் ரக்ஷிதா, 2வது பிள்ளைக்கு பேர் ரக்ஷனா, 3வது இவளுக்கு பேர் திஷிகா. எவ்வளோ காலமா நடனம்? இவங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா பழகுறாங்க. ஆனால் டீச்சர்கிட்ட போய் 1 வருஷமா பழகுறாங்க. டீச்சர்கிட்ட போய் 1 வருஷமா பழகுறாங்க. நீங்கள் அக்காவும் நடன ஆசிரியரா? நான் மலேசியா டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸில் நடனம் ஆடி. மலேசியா டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸ் அதங்க இருக்கு மலேசியாவில். மலேசியாலையா? ஓகே. மலேசியாவில் இருந்தீங்களா பார்க்க? கடைசியாக வந்து மலேசியா தைப்பூசம் பார்த்து அசந்துட்டோம். அப்படியா? சின்ன வயசுல 3 வயசுல போனேன். நாங்கள் அங்கே தான் படித்து அங்கே தான் முடிச்சு வந்தேன். அக்காட சொந்த ஊர் என்ன? இந்தியாவா? இல்லை, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் மலேசியா. ஓகே, தெரியுமா? நிறைய பேர் வந்து அந்த ஈழத்தமிழர் வந்து வெளிவாரம் இல்லை மலேசியா. கொழும்புலேயே இருந்து வளர்ந்துட்டு அப்புறம் சின்ன வயசுலேயே போனபடியே பூர்வீகம் வந்து யாழ்ப்பாணம். ஓகே ஓகே ஓகே. என் அப்பா அம்மா எல்லாம் அண்ணன் எல்லாருமே மலேசியா தான். அப்போ சிவராத்திரியை பற்றி சொல்லுங்கள். என்ன அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம் சிவராத்திரி? நான் சிவராத்திரி பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஒரு வாட்டி சொல்கிறாங்க, உமா தேவியார் வந்து அந்த மிருகங்களுக்கு துன்புறுத்தும், மிருகங்களுக்கு வந்து நிம்மதி இல்லைன்றதுக்காக தவம் இருந்து அதுக்காக சிவன்கிட்ட தவம் இருந்தனால தான் சிவராத்திரின்றாங்க. இன்னும் ஒருத்த சொல்கிறாங்க, ஒரு வேடன் வந்து பசியில் போயிட்டு ஒரு வில்வ மரத்தில் போய் உட்காந்துட்டு அந்த மானுகள் வர்றது வெயிட் பண்ணியிருந்த நேரம் அந்த வில்வம்புல வந்து சிவனுக்கு மேலே விழுந்தபடியாக அது 4 சாம பூசை முடிஞ்ச பிறகு அதனால் அன்றைய ராத்திரி சிவராத்திரின்றாங்க. ஸோ நிறைய கதைகள் இருக்குது. அக்கா வந்து 4 சாம பூசைக்கு முடிச்சிருக்க போறீங்களா? இல்லை, அரைவாசியோட சரி, 12 மணியோட சரி வேலை இருக்குது. அப்போ தங்கச்சியெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சிவராத்திரி பற்றி தெரியும்? காலையில் பார்த்தீங்க அங்கே சொல்லுங்க, என்ன சிவராத்திரியை பற்றி தெரியும்?
ஒவ்வொரு முறையும் போகிறீங்களா சிவராத்திரிக்கு? நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நெதர்லாந்தில் போய் சிவன் கோயில் ஆடுறாங்க. நெதர்லாண்ட்ஸ்லையா? என்ன அக்கா, மலேசியா நெதர்லாண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஊருக்கு போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நெதர்லாந்தில் தான் ஆடுறாங்க. இந்த வருஷம் எனக்கு லீவில் ஆடியா இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம். என்ன ஸ்பெஷல் அங்கே நெதர்லாண்ட்ஸில்? அங்கே எங்களோட அப்பா அங்கே வேலை செய்கிறபடியா எங்களுக்கு அந்த கோயில் ஈஸியாக இருக்கிறபடியா அங்கே போகிறோம். ஓகே ஓகே. அப்போ தங்கச்சியில் வந்து எவ்வளோ காலமாக வந்து நடனம் என்னத்துக்கு வந்து இதை கற்றுக்கொள்கிறீங்க? அம்மாட வந்து ஒலா இல்லாட்டி நீங்கள் பிடிச்சு கற்றுக்கொள்கிறீங்களா? எங்களுக்கும் பிடிக்கும், அம்மாக்கும் பிடிக்கும், அம்மாக்கு பிடிக்கும். நாங்கள் விரும்பினா நாங்கள் டான்ஸ் ஆடலாம். அம்மாக்கு பிடிக்கும். ஓகே, நன்றி தங்கச்சியலா. போய் அடுத்த கோயில ஆடுங்க, அதாவது விநாயகர் கோயிலுக்கு போறீங்க. பிள்ளையார் கோயிலுக்கு. ஓகே ஓகே, குட் லக். பை பை. கணபதி ராயன் நவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மறைந்திடவே. கணபதி ராயன் நவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மறைந்திடவே. ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மதுரை அரசாயும்